குருவே சரணம். குருராஜரின் அன்பு உள்ளங்களுக்கு ஆத்ம வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, ராயர் மடம் அப்படின்னாலே அதற்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுலேயும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு பிருந்தாவனம் அப்படின்னா அதற்கு இன்னும் மகத்துவம் ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்த காவேரி கரை மிருத்திகா பிருந்தாவனம் தமிழகத்தில் முதல் பிருந்தாவனம். பிருந்தாவனத்துக்கெல்லாம் தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். குருராஜர் 1671 பிருந்தாவனம் பிரவேசமான போது தமிழ்நாட்டில் எந்த பிருந்தாவனங்களும் இல்லை. சரியாக ஒரு 84 வருஷத்துக்கு அப்புறம் 1755 நம்ம ஈரோடு காவேரி கரையில் மிருத்திகா பிருந்தாவனம் உருவாக்கப்பட்டது அப்படின்றது அது நம்ம ஈரோட்டுக்கே அது ஒரு பெருமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது என்னென்னா, மந்திராலயத்தை குருராஜர் எப்படி அமர்ந்திருக்காரோ அதே ஒரு பிரதி மந்திராலயம் சொன்னாலும் அதற்கு தகும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது மந்திராலயத்தில் குருராஜர் பிருந்தாவனத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு துங்கபத்ரா நதி போகுது. அதே மாதிரி குருராஜர் உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நேர் எதிர்த்தா மாதிரி ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார், முக்கிய புராண தேவர் உட்காந்துருப்பார். அதே ஒரு அம்சம்தான் நம்மளுடைய காவேரி கரை மடத்துக்கும். இப்போ இங்கே ராயருடைய மிருத்திகா பிருந்தாவனத்துக்கு பின்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி கரை ஓடுது. அதே போல் ராயர் பிருந்தாவனத்துக்கு எதிரே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், அதே முக்கிய புராண தேவர் இருக்கார். இந்த ஒற்றுமை வேறு எங்கேயும் இல்லை. மற்ற பிருந்தாவனங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பிருந்தாவனத்துக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு அம்சம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும். இந்த மாதிரி நேர் எதிர்த்தாப்பில் இருவரும் பார்த்து கொள்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு மந்திராலயத்துக்கு அப்புறம் நமக்கு ஈரோடு அந்த காவேரி கரை மடத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக 2024 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதற்கு மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த பாதங்கள் தான் அவங்களுடைய பொற்கரங்களால் தான் பார்த்திங்கன்னா மிருத்திகையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அவரே பார்த்து வியந்து போன ஒரு பிருந்தாவனம் இது. மந்திராலயத்தை விட பிருந்தாவனம் ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெருமிதம் பட்டுக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒரு அதைக்கும் பெருமைக்குரிய ஒரு பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இப்போ நம்ம அந்த காவேரி கரையில் இருக்கிற அந்த பெரிய பிருந்தாவனம் பார்த்திங்கன்னா 113 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதாவரம் மந்திராலயத்தில் மாதாவரத்திலிருந்து அந்த ஒரு கல் எடுத்துகிட்டு பிருந்தாவனம் செய்ததாக சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சது. அப்புறம் இப்போ அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே ஒரு பிருந்தாவனம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவேரி கரையினுடைய அந்த ஒரு தண்ணி போயிட்டுருக்கிற அந்த ஒரு பேஸ்மெண்ட் அளவில் அந்த ஒரு பிருந்தாவனம் இருக்குது. உள்ளே ஒரு பிருந்தாவனம் இருக்குது. அது மிகவும் சிறப்பு. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன பிருந்தாவனம் மந்திராலயத்திலிருந்து அப்போது 1755 கொண்டு வரப்பட்ட ஒரு பிருந்தாவனம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற அந்த பெரிய பிருந்தாவனம் பார்த்திங்க அப்படின்னா மாதாவரத்துலேருந்து கல் எடுத்துகிட்டு செய்து இன்றைக்கி 113 வருஷங்கள் கடந்து இன்றைக்கி புதுப்பொலிவோடு இன்றைக்கி செய்த மாதிரியான ஒரு அம்சத்தோடு அது நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அது குருராஜருடைய மகிமை என்ன, வேறு எதுவும் இல்லை அப்படின்றது தான் நம்ம அந்த இடத்துல சொல்லணும். ஒரு 3 விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3 பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வேலூர்லேருந்து வந்தாங்க. இந்த மாதிரி பையன் சரியாக ஸ்கூலுக்கு போகிறதில்ல, சொன்னபடி கேட்குறதில்ல, 10th படிச்சுட்ருக்கான், சொன்னால் அதிகமாக கோவப்படுறான், எடுத்து பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி சென்னை வேலூர்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே வேலூர்லேயே ஒரு பிருந்தாவனம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகமும் பண்ணாங்க. அது மந்திராலய கண்ட்ரோலில் இருக்குது அந்த மடம்.
அப்படி இருக்கும்போது சென்னை பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சென்னையில் நிறையா பிருந்தாவனங்கள் இருக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊரில் இருந்த ஒருத்தர் சொன்னார், அது ரொம்ப பழமையான பிருந்தாவனம், அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து நாங்கள் வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனையோ பிருந்தாவனங்கள் வந்து அவங்க அருகாமையில் இருந்தாலும் நம்ம பிருந்தாவனத்தை வந்து அவங்க ஒரு காவேரி கரை பிருந்தாவனத்தை குறிப்பிட்டு அவங்க சொல்லி தேடி வர்றாங்க. அப்படிங்கிறபோது அதனுடைய மகிமை மகத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு அதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து சாமி வந்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு அவருடைய பாதோதகம் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபோன் நம்பரும் ஆச்சாரோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி, பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் வந்துட்டு வந்ததுக்கு உண்டான பலன் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு வயதான ஒரு தம்பதிகள், ஒரே ஒரு பையன், அவருக்கு வந்து வாய் பேச முடியாது, இன்னும் திருமணம் ஆகலை. எந்த வேலைக்கு போனாலும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து கோவப்பட்டு அந்த வேலையில் சண்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோபம். எதுக்கு கோவப்படுறாருங்கிறதுக்கு காரணமே தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆச்சாரெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் அந்த பாதோதகத்தை வந்து அவர் கூடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த பாதோதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிருந்தாவனத்துக்கு முன்னாடி ஒரு ராயரோட பாதுகை வச்சுருப்பாங்க. அதை வந்து அபிஷேகம் பண்ணி அதில் வந்து அட்சதையெல்லாம் போட்டு அதை நம்ம வந்து தலையில் புரோக்ஷிதம் பண்ணி நம்மளுக்கு வந்து தீர்த்தமாக கொடுப்பாங்க. அதற்கு பேர் தான் வந்து அந்த பாதோதகம்னு சொல்லுவாங்க. அது அவருடைய பாதம் பட்ட ஜலம். அதை நம்ம அருந்தும்போது என்ன பாவங்கள் இருந்தாலும் அது தீர்ந்துடும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்றது வந்து அது ஒரு ஐதீகம். ஏன்னா குருவினுடைய பாதம் பட்ட ஒரு ஜலத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை மகத்துவம் உண்டு. அதை பாதோதகம் அதை வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு மாதம் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு முறை வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க பையனை வந்து அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ பார்த்துட்டு, ஏன்னா அவங்க வாரம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்ததுனால அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இது உங்கள் பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க அப்படின்னாங்க. யார் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்களோ அதே பையன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஜாடைகளை கேட்டு அது வந்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு குருராஜ நமஸ்காரம் பண்ணி ஆச்சதையும் தீர்த்தமும் வாங்கிட்டு போனார். இது ஒரு மகிமை. மூணாவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து வினயல் சேகர். நம்ம ஈரோடு மடத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார், இப்போவும் பண்ணிகிட்ருக்கார். இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அவருடைய 55வது வயது பிறந்தநாளை வந்து தொடங்கும்போது நம்ம மடத்துக்கு வந்திருந்தார். வந்துட்டு அவர் எப்பயுமே கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்று போட்டிருப்பார். ஏன்னா வாரம் சாயந்தரம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருவார், நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்தார். அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து தேவையான அந்த அபிஷேகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மாலை எல்லாத்துக்குமே வந்து பணம் கொடுத்துட்டு போயிட்டார். காலையில் வரேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் மாலை எதுவுமே இல்லை. குருராஜர் முன்னாடி வந்து நின்று தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கழுத்தை தொட்டு பார்த்துட்டு வெறுங்கழுத்தா இருக்கேன்னு சொல்லி அவரே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. அது வந்து யார்ட்டையும் சொல்லலை அவர். அப்புறம் தீபாராதனையெல்லாம் முடிஞ்சு மங்களாரத்தையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரகலாதர் போட்டிருந்த ஒரு மாலையை எடுத்து ஆச்சார் வந்து அவருக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருந்த மாலையோட அந்த ஒரு துளசி மாலையும் வந்துட்டது. அந்த மாலையும் கொடுத்துட்டு துளசி மாலையும் வந்து போட்டு விட்டார். இன்றைக்கி வந்து பிரகலாதருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு, துளசி மாலை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து இந்த விஷயத்த சொன்னார். நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து வரும்போதே மாலை எதுவும் போட்டு வரல, வெறுங்கலத்தாக இருக்கமே, பிறந்த நாள் முதற்கொண்டு கள்ளத்தில் எதுவுமே இல்லாமல் வெறுங்கலத்தாக இருக்கமேன்னு சொல்லி ஒரு மாதிரி
ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போட்டுக்கிற துளசி மாலையை உனக்கு நான் கொடுக்குறேன், அதை போய் நீ போட்டுக்கோன்ற மாதிரி வந்து அவர் பிரகலாதர் காலத்தில் இருந்த துளசி மாலையை கொடுத்தார். ஒரு நிமிஷம் வந்து அவர் அப்படியே வந்து கண் கலங்கிட்டார். இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதாவது தன்னுடைய பக்தன் வந்து அந்த இடத்துல நம்ம முன்னாடி வந்து ஒரு மனசளவில் வந்து ஒரு ஃபீல் பண்ணி வெறுங்கழுத்தான் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய உள் உணர்வுகளை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்பில் வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாள், அவருடைய பிறந்த நாளில் வந்து அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட குருராஜர் தான் போட்டிருந்த துளசி மாலையை அவர் கொடுத்து அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் வீட்டுக்கு போனார். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்தர்களுக்கு வந்து என்ன தேவை உடனடியாக சில விஷயங்கள் வந்து அப்படி அந்த ஸ்பாட்டில் வந்து நடக்கும். யாரும் வந்து இது இல்லை எனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் வச்சுக்கிறது இல்லை. சில விஷயங்கள் வேணால் காலதாமதமாகும், அதற்கு சில காரண காரியங்கள் உண்டு. அது வந்து குருராஜருக்கு நிச்சயம் தெரியும். அது அவர் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதற்கும் ஒரு சொல்யூஷன் அவர் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பக்தர்களாகிய நாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த கலியுகத்தில் குருவை தவிர அப்படின்றது தான் உண்மை. பகவானை நம்ம நேரடியாக பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அந்த பக்குவமும் ஞானமும் நமக்கு கிடையாது. குரு தான் வந்து நம்மளை அந்த ஒரு நல்வழிப்படுத்தி நம்ம செய்கிற தவறுகளை பொறுத்து கடவுள்கிட்ட நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு செய்து, இவன் என் பக்தன், இவனுக்கு வந்து நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இதை வந்து சேங்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து பர்மிட் பண்ணி கொடுப்பார். அதுக்கு வந்து குருவினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையும் நம்மளுடைய பார்வையும் நமக்கு நிச்சயமாக வேணும். அதுக்கு குருராஜர் ஒரு சிறந்த குரு அப்படின்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றது தான் வந்து அடியேன் ஒரு கருத்து. உங்களோட பிரார்த்தனைகளை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள், குருராஜரை நம்புங்க, அவருடைய பாதத்தில் சரணாகதி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த குருராஜருடைய ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்றது அடியேனின் ஒரு வேண்டுகோள். பகவத்கீதை வந்து ஒரு புனிதமாக நினச்சி நம்ம வழிபட்டுட்டு வரோமோ அதே போல் மதங்களை கடந்த மகான் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே குருராஜருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்றதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். என் ஜீவன் வாழ்கிறது பகவானே உனதருளில், என் உயிரும் அசைகிறது பகவானே உனதருளில், என் உயிரும் அசைகிறது.